Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு வீடியோல நம்ம பயோட்டிக்கோட ஃபவுண்டேஷன் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டிக் பிராண்டை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். 100% ஆர்கானிக், சிலிக்கான் ஃப்ரீ, குரூயல்ட்டி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. பட் அவங்க இதில் வந்து மேஜர் ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட்லையுமே வந்து இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் இருக்காது. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து SPF 15 இருக்குன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. SPFனா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்னு. ஸோ நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் போடணுங்கிற அவசியம் தேவையே கிடையாது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹140, 140 ருபீஸ். ஷெல்ஃப் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு இருக்குது. அண்ட் இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 30 ml. அந்த குவான்டிட்டி வந்து 30 ml இருக்குது. பட் ஆக்சுவல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உள்ள எனக்கு என்னவோ வந்து அவ்வளோ ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரில. ஒரு 3 டைம்ஸ் கிட்ட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 டைம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ ப்ராடக்ட் காலியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து 4 ஷேட்ஸில் வருது. நான் எனக்கு வாங்கியிருக்க ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளே அப்படிங்கிற ஷேட் வாங்கியிருக்கேன். ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது நமக்கே தெரியும் நம்ம வந்து கரெக்டான ஷேட் சூஸ் பண்ணுவோமா இல்லையாங்கிறது தெரியாது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ஷேட் வந்து எனக்கு ஒரு ஷேட் வந்து ரொம்ப லைட்டர் தான் வாங்கியிருக்கேன். எக்ஸாக்ட் ஷேட் கிடையாது. பட் போட்டோன்னே வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல, நல்லாவே ஸ்கின்னில் பிளெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் நீங்கள் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா டாட்ஸ் மாதிரி வச்சுட்டு தென் பிளெண்ட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து இதில் வந்து பெரிய ப்ரோஸ்ன்னு பார்த்தோம்னா ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுது. நீங்கள் ப்ரஷ்ஷு எதுவுமே தனியாக யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. கையில் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிட்டாலே அவ்வளோ ஈஸியாக ஸ்கின்னுக்குள்ளே போயிடுது. அண்ட் இதான் வந்து இதோட பேக்கேஜிங் இந்த மாதிரி டியூப் லைக் பேக்கேஜிங் தான் வருது. ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். உங்களுக்கு வந்து அந்த கண்ணாடி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட பயம் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவுமே வந்து பயப்பட தேவையில்லை. ஸ்கின்குள்ளே வந்து நல்லாவே பிளெண்ட் ஆகுது. இது ஒரு மெயின் பாயிண்ட்டு. அண்ட் ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாகவும் வச்சுருக்கு. கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே, ஆவரேஜ். 2 வாட்டி கிட்ட கோட்டிங் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உங்களோட பிளெமிஷஸ் ஒரு டார்க் ஸ்பாட்ஸுங்கிறது மறையும். தென் ஃபினிஷ் வைஸ் பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது. நான் ஆக்சுவலி இதை போட்டுட்டு வெளியே வந்து வெயிலில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். ஒரு ஆட்டோ ரைட் மாதிரி போயிட்டு வந்தப்போ அதில் வந்து உங்களுக்கு பெருசாக வந்து ஹீட்டில் வந்து ஒரு சில ஃபவுண்டேஷன்ஸ்லாம் உருகிரும் அப்படியே. பட் இதில் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஸ்கின்னுக்குள்ளே போட்டோன்னே ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுது. அண்ட் எவ்ரிடே யூஸ்க்கு வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஸ்மெல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி ஒன்றும் ஹெவியாலாம் கிடையாது. இது வந்து எப்படின்னா ஒரு ஜாஸ்மினோட பர்ஃப்யூம் ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இது ஒரு மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட்னே சொல்லலாம். பிகாஸ் அஃபோர்டபுளாக எதிர்பார்க்குறவங்களுக்கு இது வந்து மஸ்ட் ஹேவ் அப்படின்னு சொல்லலாம். தென் நான் யூஸ்வலாக வந்து L18 பிராண்டில் வந்து அஃபோர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவேன். பட் ஆனால் L18க்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயோட்டிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த டெக்ஸ்சரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி வந்து நல்லா ஒரு லிக்விட் ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோட அப்கமிங் மேக்கப் டியூட்டோரியல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் யூஸ் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். பயோட்டிக்கில் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அவங்க இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நமக்கும் தெரியும் என்னென்ன போடுறாங்கட்டு. பட் ஓவரால் ஓகே, தட்ஸ் ஃபைன். பிகாஸ் எல்லா ப்ராடக்ட்லையும் வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து குட்னஸ் இருக்கும் அந்தளவுக்கு கெமிக்கல்ஸும் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பர்பிள், நைக்கா இது எல்லாத்துலேயுமே வந்து இது அவைலபிளாக இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமாக பேட்ச் டெஸ்ட் மஸ்ட். பிகாஸ் ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஒத்துக்காமல் போகலாம், இல்லைனா வந்து ப்ராடக்ட்டை ஒத்துக்காமல் போகலாம். ஸோ எது வாங்கினாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்குங்க. உங்களுக்கு ஏற்ற ஷேடை வாங்கிக்கோங்க, இல்லைனா வந்து அது வாங்கியும் யூஸ் கிடையாது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.